Hi students, 12th standard accountancy, chapter 2, exercise sum number 13. How the following items appear in final accounts of Thoothukudi Young Pioneer Association. There are 100 members in the association, each paying 25 rupees as annual subscription. By the end of the year, 10 members had not paid their subscription, but 4 members had been paid for the next year in advance. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்னா அக்கார்டிங் டு திஸ் சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 100 members in the association, each paying 25 rupees as annual subscription சொல்லியிருக்காங்க. அப்போது 100னா என்னது, 100 members into 25 எவ்வளோ வருது, 2500 rupees நமக்கு வருது இல்லையா, அதுதான் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். பை த எண்ட் ஆஃப் த இயர் 10 members had not been paid their subscription. ஸோ அந்த வருஷம் முடிவில் 10 பேர் என்ன பண்ணல, 10 members வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உண்டான பணத்தை கட்டலை. அப்போது இது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. அப்போது ஆஸ் பர் த ஃபார்மேட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன செய்வோம், நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே கவனிங்க, நமக்கு 2017 to 18 நமக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 100 members ஃபார் 25 rupeesனால் நமக்கு 2500 வரணும். ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து 10 members என்ன பண்ணலை, அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் 10 members சப்ஸ்கிரிப்ஷன் ஆனுவல் பே பண்ணலை. ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணோம். அந்த 10 பேர் கட்டலை இல்லையா, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்க 100 into 25 எவ்வளோ, 250 rupees. சப்ட்ராக்ட் பண்ணால் 2250 rupees. ஸோ எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு நமக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 2500 தான், இன்ட்டு 25 into 100 போட்டால். ஆனால் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் அந்த 10 members நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை இல்லையா, அப்போது நம்ம எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 2500 வர வேண்டியதில் நமக்கு 2250 தான். ஆனால் அந்த 10% வந்து மெம்பரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 2250 தான் அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ பை சப்ஸ்கிரிப்ஷன் 2250 எழுதிக்கணும். வர வேண்டியது எவ்வளவு இருக்குது, இன்னும் அவங்க பே பண்ணாதது வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 10 members இன்னும் பணம் கட்டலை. அப்போ 10 into 25 எவ்வளவு, 250 rupees. அந்த 250 rupees தான் நமக்கு என்னது, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2500 rupees கிடைக்குது. இது பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே அப்பியர் ஆகும், அசட் சைடில் அப்பியர் ஆகுது. 250 rupees, 25 into 10 250 rupees பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகுது. இங்கே கவனிச்சிங்கனாக்க 4 members had paid for the next year in advance. 4 members என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு தர வேண்டிய பணத்தை அட்வான்ஸாக இந்த வருஷமே கரண்ட் இயரே பே பண்ணிட்டாங்க. அப்போது ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஆஸ் பர் த ஃபார்மேட் எங்கே ஷோ ஆகும், லயாபிலிட்டி சைடில் தான் ஷோ ஆகும். ஸோ நம்ம லயாபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 4 members into 25 எவ்வளோ வருது, 100 rupees கிடைக்குது. ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.